புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வா எந்தன் வண்ண நிலவை 10ஆம் பகுதி தொடர்கிறது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதனோட தொடர்ச்சி நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்துடும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? இப்போ கதையோட 10ஆம் பகுதி தொடர்ச்சியை பார்க்கலாம். எழுதியவர் நித்யா பாலன், வாசிப்பவர் எம் வேதநாயகி. வைசாலியோ என்று தோன்றிய கேள்வி மறுகணமே மறைந்தது. கோழிக்குஞ்சு போல் சுருண்டு படுக்கும் வைசாலிக்கு தூக்கத்தில் இத்தனை கம்பீரம் வருமா என்ன? அதோடு இந்த கிராப் தலை விஸ்வாவா என்று ஐயமாய் எண்ணிக்கொண்டு இருந்தவள் அவளின் அசைவை கண்டு புரண்டு படுத்தவனிடம் ஆச்சரியம் இல்லாமல், நீங்களா? எப்படி? எப்பொழுது? எதற்கு? என்று வரிசையாக கேள்விகளை அடுக்க அவளது பரபரப்பிற்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாதவன் போல் மிக மிக சாவகமாய், இது என்ன அசட்டுத்தனமாய் கேட்கிறாய்? நான் என்பது பார்த்தாலே தெரியவில்லையா? நீங்களா என்று உளறுகிறாய். எப்படி என்றால், கார்மெண்ட்ஸில் இருந்து காரில் வந்தேன். பெட்ரூம் வரை காலால் நடந்து வந்தேன். மற்றபடி நான் வழியே ஆகாய மார்க்கமாய் பறந்து வர நான் என்ன இந்திரனோ சந்திரனோ இல்லை. நான் வரும்போது மணி 3. அப்போது நீ கண்டிப்பாக பாதி தூக்கத்தில் என்னோடு சண்டை போடுவது போன்ற கனவோடு உறங்கி கொண்டு இருந்திருப்பாய். அடுத்ததாக மாமியாரின் வீட்டில் தங்குவதற்கு என்று வந்தேன். இது தவறான குற்றச்செய்கை என்று இந்திய சட்டத்தில் ஏதும் இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை. கேள்வி கேட்பது ரொம்ப சுலபம், பதில் சொல்வது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன, அதுவும் இப்படி பாதி தூக்கத்தில் நீ கேட்ட 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டேன் அல்லவா? தூக்கத்தை நான் கண்டினியூ பண்ணலாம் அல்லவா? அதோடு ஒரு விஷயம், இதென்ன பரம்பரை மொழியா? நேற்று நான் வந்து நின்றதை பார்த்து உன் அப்பாவும் இப்படிதான் பேந்த முழித்தார் என்றவன் பெட்ஷீட்டை தலைவரை போர்த்தி கொண்டு அவளை பற்றி எண்ணமில்லாமல் மீண்டும் உறங்கத் தொடங்கினான். தலை முதல் கால் வரை அத்தனையும் திமிர் என்று எண்ணியபடியே அறையை விட்டு வெளியேறினாள். குளித்துவிட்டு காப்பிக்காக அம்மாவை தேடிச் சென்றபோது அம்மாவின் முகத்தில் மெர்க்குரி பல்பின் வெளிச்சம். இந்த மண்டுவிற்கு எப்போதுதான் புரிய போகிறதோ என்றெண்ணி பெருமூச்சொன்றை வெளியிட்டாள். காப்பியை எடுத்துக்கொடி, ஆறிடப் போகுது என்றார். அங்கலாய்ப்போடு, மாப்பிள்ளைக்கு என்றார் மூச்சு விடாமல் தொடர்ச்சியாய். அவர் திரும்ப தூங்கிவிட்டாரம்மா, எழுந்த பிறகு நான் கொடுத்துக்கிறேன் என்றால் காப்பியை குடித்தபடியே. பாவம் டி மாப்பிள்ளை, அவர் வரும்போது மணி 3, நல்லா தூங்கட்டும். இப்படி நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பவர்களை நாம் பார்த்து பார்த்து கவனிப்பது தான் நமக்கு மரியாதை, அவர்களுக்கும் சந்தோஷம் என்றார் அக்கறையோடு. விஸ்வநாதன் திரும்ப எழுந்தபோது வீடே ஓய்ந்திருந்தது. வைசாலி கல்லூரிக்கு சென்றிருந்தாள். அப்பா கடைக்கு கிளம்பியிருந்தார். மணி 10:30 தாண்டியிருந்தது. தாட்சாவிற்கு பொழுது போனதே தெரியவில்லை. இன்னமும்மா தூங்குகிறான்? அவனை எழுப்பி விடலாமா என்ற எண்ணத்தில் அறைக்குள் நுழைந்தாள். அவனை கட்டிலில் காணவில்லை. விழுந்து விட்டானோ? அவளை அழைக்க கூட இல்லையே என்றபடியே போர்வையை மடித்து தலையணைகளை அடுக்கி வைத்தாள். ஜன்னலை திறந்து வைத்து காட்டனை இழுத்து விட்டாள். பாத்ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினாள். குட் மார்னிங் டார்லிங் என்றபடியே அவன் வெளியில் வந்தான். அவள் பதிலேதும் கூறாமல் மௌனமாய் அவனை உறுத்து விழித்தபடி நிற்க, அவன் அவளை சட்டை செய்யாமல் குட் மார்னிங் சொன்னால் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்வது மரியாதை, அதோடு நல்ல பழக்கமும் கூட. குட் மார்னிங். ஆனால் குட் மார்னிங்கிற்கு என்ன ஆனால் என்ற அடைமொழி? குட் மார்னிங்கிற்கு இல்லை, நீங்கள் கட்டியிருப்பது என்னுடைய டவல். என்னுடைய டவலை அடுத்தவர் உபயோகிப்பது எனக்கு பிடிக்காது. இந்நாள் வரை வைசாலியை கூட நான் அனுமதித்தது கிடையாது. அடுத்தவரா? நானா? என்னம்மா உளறுகிறாய்? ஒரு நாளிலே உறவு முறை மறந்து விட்டதா என்ன? வைசாலியும் நானும் ஒன்றா? நீயே முழுவதுமாய் எனக்கு சொந்தம் டியர். சாட்சியாய் உன் கழுத்திலும் வயிற்றிலும் என் அடையாளங்கள் இருக்கின்றன. சோ வாட்? நீயே எனக்கு சொந்தம் எனும் பட்சத்தில் உன் பொருட்களுக்கும் நான் முழுமையாக பாத்தியத்தை பெற்றவன் செல்லாம் என்றான் அழுத்தம் திருத்தமாய். இந்த திடீர் வருகை, அத்தோடு டார்லிங், டியர், செல்லம் என்று ஏக வசனம் வேறு. ஏதேது விஸ்வநாதனுக்கு இதெல்லாம் ஒட்டவில்லையே என்றால் புருவங்கள் முடிச்சர. பாரடா, பக்கமாய் உட்கார்ந்து வசனம் பேசியது நீ. நானா வசனம் பேசுகிறேன்? போனால் போகட்டும். நீ கேட்டதற்கு இணங்கி நடிக்கலாம் என்று ஆரம்பித்தால் ஒரே குறுக்கு விசாரணையாக இருக்கிறதே. நடிப்பா? ஆமாம், நடிப்புதான். நடிப்பது என்பது உறுதியாகிவிட்டது. மாமனாரின் வீட்டிலிருந்தே தொடங்கலாம் என்று ஆரம்பித்தேன். அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் தானே? எல்லாம் சரிதான், ஆனால் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தெரியவில்லை? ஓவர் ஆக்டிங்கா? நீ சொன்னதை போல் நீலிமாவை நான் மனமுடித்திருந்தால் மூச்சுக்கு 300 தடவை டார்லிங், டியர், ஹனி, ஸ்வீட்டி என்று கொஞ்சி இருப்பேன். நான் ஆசைப்பட்டபடி அவளை மணந்திருந்தால் என் வாழ்க்கையை இத்தனை குதூகலத்தோடு அணுவாய் ரசித்து வாழ்ந்திருப்பேன். நடிப்பது என்று ஆகிவிட்டது. அதில் பாதியாவது இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் தொடங்கினேன். உன் யோசனைக்கு தேங்க்ஸ்.
கணவனாக இருந்து நான் ஆசைப்பட்ட வாழ்வை வாழ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கியதற்கு நான் உனக்கு கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும் என்று அவன் முடித்தபோது அவளது முகம் கோவை பழமாய் சிவந்து கிடந்தது. காபி குடிக்கிறீர்களா? அருக்கென விழுந்தன வார்த்தைகள். ஆம் என்பது போல் அவன் தலையசைக்க அவள் அறையை விட்டு வெளியேற அவசரப்பட அவளது கரத்தை பற்றி நிறுத்தினான். நான் உன்னை கொஞ்சியது போல் இந்நேரம் நீலிமாவை கொஞ்சியிருந்தால் அவள் எத்தனை குளிர்ந்து போயிருப்பாள் தெரியுமா? ஸ்டாப் இட் விஸ்வா. என்னை யாரோடும் ஒப்பிடுவதில் எனக்கு விருப்பமில்லை, குறிப்பாக உங்கள் நீலிமாவோடு என்ற வார்த்தையில் அழுத்தம் அதிகமாக இருந்தது. வலிக்கிறதா என்றவன் கலங்கி கிடந்த அவள் கண்களை ஆழ நோக்கிவிட்டு, வலிக்கிறது தானே? இதே போல்தான் வார்த்தைக்கு வார்த்தை. எப்பொழுது எதை பேசினாலும் நான் வெளியேற தயார் என்று கூறும்போது எனக்கும் வலிக்கிறது. உன்னை எப்பொழுது என் வாழ்க்கையை விட்டு அனுப்ப வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை நீ சொல்லி காட்ட வேண்டிய அவசியமில்லை. எனவே நீ சொன்னது போல் நம் வாழ்வில் எந்தவித ரணங்களும் இல்லாமல் ஆரம்பித்திருந்தால் இவையெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் தானே? அப்பொழுது ரசித்திருப்பாய் தானே? அதேபோல் இப்பொழுதும் ரசித்து அனுபவி, சந்தோஷப்படு. அதை விடுத்து நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயதை. முடிந்த அளவு நீ சொன்னது போல் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கலாம் என்றபோது அவள் தலை தாழ்த்தி கொண்டவள், ப்ளீஸ் விஸ்வா, கையை விடுங்கள், நிரம்பவே வலிக்கிறது என்றால் கையை பார்த்தபடி. ஓ சாரி என்றபடி கையை விடுவித்தவன் அவளை பிடித்திருந்த இடம் கன்றி போயிருப்பதைக் கண்டு, ரியலி ஐ ஆம் வெரி சாரி தாட்சா என்றான் மெய்யான வருத்தத்தோடு. பரவாயில்லை விஸ்வா, அறியாமல் செய்ததுதானே. நானும் கூட உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் மனதை காயப்படுத்தும் விதமாய் இது நாள் வரை நடந்து கொண்டதற்கு. இனி அப்படி நடக்காமல் கவனமாக பார்த்து கொள்கிறேன் என்றபடி அறையை விட்டு வெளியேறினாள். தாட்சா எத்தனை முறை சொல்லியிருக்கிறான், நீ உன் உடலை அதிகமாக அலட்டி கொள்ளாமல் அதிகமாக ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று. காரின் அருகில் வந்து நின்று கண்டிப்பான குரலில் பேசியவனை இமைக்காமல் கவனித்தவள், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் விஸ்வா, அதன்பின் நீங்கள் கூறுவதை நான் கண்டிப்பாக மீறமாட்டேன். என்ன சொன்னாலும் கண்டிப்பாக போய்த்தான் தீர வேண்டும் என்றால் நானும் உன்னோடு வருகிறேன் என்றபடி கார் கதவை திறக்க முயல, ப்ளீஸ் விஸ்வா, நீங்கள் வர வேண்டாம், ஒரே ஒரு முறை மட்டும் நான் தனியே செல்ல அனுமதியுங்கள் என்று கெஞ்சலாய் அனுமதி கூறி மெல்லமாய் சிரித்துவிட்டு, பரவாயில்லை, கீர்த்திராஜன் வீட்டு புலி இவ்வளவு சாதுவாய் மாறிவிட்டதே என்று பாராட்டிவிட்டு, தென் ஓகே, பார்த்து பத்திரமாய் போய்விட்டு வா, காரை வேகமாய் ஓட்டாதே, சீக்கிரமாய் வந்துவிடு என்று மிக மிக கண்டிப்பான குரலில் கூறி அனுப்பினான். அவன் கூறிய எல்லாவற்றிற்கும் தலையாட்டிவிட்டு காரை மிதமான வேகத்தில் ஓட்டத் தொடங்கினார். நான் வெளியேற தயார் என்று தான் கூறியது வழியை உண்டாக்கியது என்று கூறியவன், எப்பொழுது அனுப்ப வேண்டுமென்று எனக்கு தெரியும் என்றானே. ஸோ எப்படியோ அனுப்புவது உறுதி என்றுதானே அர்த்தம். அதற்கு யோசித்து அழுத்து போனவளாய், நாளைய கவலைக்காய் அழுவதை விட இன்றைய சந்தோஷத்திற்கு சிரித்து பழகிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள். நீங்கள் இன்று கம்பெனிக்கு செல்லவில்லையா? டிபன் முடித்த பிறகும் அவன் கிளம்பாமல் நியூஸ் பேப்பரில் மூழ்கி போய் கிடந்தவனிடம் வினவினார். இல்லை தாட்சா, 2 நாட்கள் முழு ரெஸ்ட் இங்குதான், அதுவும் உன்னோடு இருக்கலாம் என்று எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டேன். அதோடு கம்பெனியை விட முக்கியமான வேலைகள் சிலவும் இருக்கின்றன. அப்படி என்ன முக்கியமான வேலை? நாம் இருவரும் எங்காவது ஜாலியாக வெளியில் சென்றுவிட்டு வரலாமா என்று கேட்டதும், அப்பா போதுமடா சாமி, நாளைக்கு கொஞ்சம் பாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே நாளில் இத்தனை அதிர்ச்சியை தாங்காமல் என் இதயம் வெடித்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று அவள் கைகூப்ப, ப்ளீஸ் பி சீரியஸ். மெய்யாகத்தான் எங்காவது செல்லலாமா? நாம் இருவரும் ஒன்றாக எங்குமே சென்றதில்லையே. அதனால் முதலில் ஏதாவது கோவிலுக்கு செல்லலாமா என்றபோது அவளால் நம்பவே முடியவில்லை. ஏன்? கோயில் பிரகாரத்தில் கால் வைத்த பிறகும் கூட அவளுக்கு நடப்பது எல்லாம் கனவு போல்தான் இருந்தது. அப்பாவின் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கனவு காண்பது போல் இருந்தது. ஆனால் கனவில் கூட இதுபோன்று நினைத்து இன்புறும் நிலையில் அவள் இல்லையே என்று நினைக்க அவளுக்கு தூக்கத்தில் நடப்பது போல் இருந்தது. நிச்சயமாக கனவில்லை என்றவன் அவள் கரத்தில் மெதுவாக நிமிண்ட என்றால் மெல்லிய குரலில், வலிக்கிறது தானே? நிஜம் என்று இப்பொழுது இருக்கிறாயா என்று குறும்பாக சிரிக்க வாயை பிளந்தபடி பார்த்தாள். மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் இருந்த காவல் தெய்வங்களையும் விநாயகரையும் முருகனையும் வணங்கிவிட்டு பொற்றாமரை குளத்தை சுற்றி பிரகாரத்தை கடந்தபோது ஏதோ வானத்தில் மிதப்பது போல் இருந்தது. தாயின் சன்னதிக்குள் நுழைந்தபோது, மாப்பிள்ளை பெயருக்கும் உன் பெயருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிக்கோ, பிறகு நல்லபடியாக பிரசவம் நடக்கணும்னு அம்பாளை வேண்டிக்கோடி என்று அம்மா வருந்தி சொல்லி அனுப்பியது காதில் ஒலித்து கொண்டிருந்த போதும் அது எதையும் அவள் செய்யாமல், அம்பாள் பெயருக்கே அர்ச்சனை செய்யுங்கள் என்று பூஜை தட்டை அர்ச்சகரிடம் கொடுத்துவிட்டு அந்த அன்னையை மனமுருகி கைத்தொழுதாள். தாயே மீனாட்சி, இந்த நிமிடம் நிஜமா பொய்யா? ஏன், எதற்கு என்று எதுவும் தெரியாது. ஆனால் இந்த சந்தோஷம்
நிம்மதி நிறைவு கடைசி வரை வாழ்க்கையில் இருந்தால் போதும் என்று மனதார வேண்டிக் கொண்டாள். விசேஷ காலம் இல்லாததால் கோயிலில் கூட்டமில்லை. தாயின் முகத்தில் இருந்த தேஜஸ் ஏதோ ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்தது. அர்ச்சகரிடம் பெற்ற குங்குமத்தை விஸ்வா எதேச்சையாகவும் இயல்பாகவும் நெற்றியில் வைத்தபோது அவளையும் மீறி கண்கள் கலங்கத்தான் செய்தன. ஷூ, இது கோயில் என்று அவள் காதோரம் கிசுகிசுத்தான். கோயிலின் எல்லா சன்னதிகளையும் சுற்றி முடித்தபோது கொஞ்சம் சோர்வாக உணர்ந்தாள். அவள் சொல்வதற்கு முன்பே உணர்ந்தவனாய், கொஞ்ச நேரம் மண்டபத்தில் உட்கார்ந்து விட்டு செல்லலாம் தாச்சா என்று கூறி அமர்ந்தான். மண்டபம் கொஞ்சம் இறைச்சலாக இருந்தது. ஆங்காங்கு தென்பட்ட வெள்ளைக்கார முகங்கள், ஓய்வாக தங்களை மறந்து அமர்ந்திருந்த முதியவர்கள், குழந்தைகள், ஜோடிகள் என்று கலகலப்பாய் தெரிந்தது. ஏதாவது பிரசாதம் வாங்கி வரவா தாச்சா, ஏதேனும் உண்கிறாயா என்றபோது மறுப்பாய் தலையசைத்தாள். இருவரிடமும் கொஞ்சம் நேரம் பலத்த மௌனம். வேஷ்டி சட்டையில் சற்றே கம்பீரமாகவும் அழகாயும் தெரிந்த கணவனை இமைக்க மறந்து பார்த்தாளா, ரசித்தாளா என்று அவளுக்கே தெரியவில்லை. தேங்க்ஸ் என்றால் மௌனத்தை கலைக்கும் விதமா. எதற்கோ என்றான் நெற்றியை சுருகியபடி. நினைத்தே பார்க்கவில்லை உங்களோடு கோயிலுக்கு வருவேன் என்று. அவள் பேசியதை கவனியாதவன் போல, நீ அடிக்கடி கோயிலுக்கு வருவதுண்டா என்றான். அடிக்கடி வருவோம். திருவிழா நேரம் என்றால் எல்லோரும் வருவோம். இல்லை என்றால் நானும் அப்பாவும் அடிக்கடி வருவோம். எத்தனை முறை வந்தாலும் கோயிலை சுற்றி வர வழி தெரியாது, எந்த வாசல் என்றெல்லாம் தெரியாது. சின்ன வயதிலிருந்தே பயம்தான். கோவிலுக்கு வந்தால் நான் யாரோடாவது ஒட்டிக்கொள்வேன். அப்பாவிற்கு என் மீது பாசம் அதிகம். நான் அவருடைய அம்மாவைப் போலவே இருக்கிறேன் என்று கொள்ளை பிரியம் என் மீது. பயந்த சுபாவம் என்று தனியே விடமாட்டார். ஐயோடா சாமி, நீ பயந்த சுபாவமா? இதென்னடா கலியுக கொடுமை என்று கேலி பேச இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். சிறிது நேரம் கழித்து, ஒரு முக்கியமான விஷயம் தாச்சா என்றபடி அவள் கையில் ஒரு ஃபைலை திணித்தான். ஐயோடா, இதென்ன வம்பு, அதற்குள் ஆரம்பித்து விட்டதா? முதலிலேயே இதென்ன ஃபைல் என்று கேட்க நினைத்தவள் வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறிவிடக்கூடாது என்றெண்ணி கேட்காமல் விட்டாள். ஆனால் தன் வேண்டுதலின் ஆயுள் சில நிமிடங்கள் தானா என்று மின்னல் வேகத்தில் தோன்றிய வினாக்களோடு அவனை நோக்கிய போது, உன் கற்பனை குதிரைக்கு கொஞ்சம் கடிவாளம் போட்டால் நல்லது என்று நினைக்கிறேன் தாச்சா. இப்பொழுதுதான் முதல் முறையாக சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதற்குள் தப்பாக எதற்கு யோசிக்க வேண்டும்? அன்று சொன்னேனே, புதிதாக முதல் முறையாக டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் ஒன்றை தொடங்கியுள்ளோம் என்று. அதை உன் பெயரில் தொடங்குவதற்காகத்தான் பேப்பர்ஸ் இது. இன்று நல்ல நாள், கோயிலில் வைத்து கையெழுத்து போட்டால் நன்றாயிருக்கும் என்று தான் கோயிலுக்கு கொண்டு வந்தேன். யூ நோ ஒன் திங், யாராவது விவகாரத்து பேப்பர்ஸ் அர்ச்சகரிடம் கொடுத்து சாமியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வாங்குவார்களா என்ன? நீ என்ன அவ்வளவு மக்கா? என் மனைவியை அதி புத்திசாலி என்றவா நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றபோது பதில் சொல்லாமல் கையெழுத்திட்டு கொடுத்தாள். இதெல்லாம் எதற்காக என்றால், ஃபைலை அவனிடம் தந்துவிட்டு. இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், அதோடு என்றைக்கா இருந்தாலும் உன் பங்கு என்று வேண்டும் தானே என்றவன் அவள் கூர்ந்து நோக்கவும், சாரி, நான் சொன்னது குடும்பத்தில் ஒருத்தி என்ற முறையில். நீ வந்த பிறகுதான் எல்லாமே என்று உன் மாமாவின் எண்ணம். கொடுமையை பார்த்தாயா? எண்ணெய் தின்பவன் ஒருத்தன், விரல் சூப்புபவன் இன்னொருத்தவன் என்பது போல. இரவு பகல் பார்க்காமல் வேலை பார்ப்பவன் நான். பெயர் என்னவோ உனக்கு என்றபோது நிம்மதியோடு சிரித்தாள். அன்றிரவு வீடு முழுவதும் மிகவும் குதூகலமாக இருந்தது. அவளுடைய வீடு முழுவதும் மருமகனை பார்த்து கவனித்தார்கள். தாட்சாவும் கூட பழைய விஷயங்கள் எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியாக இருந்தாள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். மாமா, ஒரு விஷயம் சொல்லுங்கள் மாப்பிள்ளை. அப்பா, 2 பேரும் சேர்ந்து பிராடு பண்ணக்கூடாது, வைசாலி செல்லமாக கண்டித்தாள். வைசாலி சும்மா இரு என்று மகளை கண்டித்தவர், சொல்லுங்கள் மாப்பிள்ளை, என்ன விஷயம்? நம்ம ஃபேக்ட்ரியில் உற்பத்தி ஆகிற மெட்டீரியல்ஸை நீங்கள் ஏன் நம்ம கடையில் சேல்ஸ் பண்ணக்கூடாது? என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை? நம்ம கடை அவ்வளவு பெரியது இல்லையே என்றார். நம்ம வியாபாரத்தை நாம் தான் மாமா முடிவு செய்ய வேண்டும். கடை பெரியதோ சிறியதோ அது முக்கியமில்லை. ஃபேக்ட்ரியிலிருந்து நேரடியாக நீங்களே எடுத்து செய்தால் நல்லா இருக்கும் தானே. மொத்தமாக எடுத்து குடவுனில் வைத்து கொண்டால் வசதியாக இருக்கும் அல்லவா? நம்ம கடைக்கு குடவுன் எல்லாம் எதுவும் கிடையாது மாப்பிள்ளை. கடைக்கு பின்னால் சின்ன இடம் இருக்கு. அங்கே தான் எல்லாமே. குடும்பத்திற்கு போதுமான வியாபாரம், 4 வேலையாட்கள், அவ்வளவுதான் மாப்பிள்ளை. என் வியாபாரம் ஃபேக்ட்ரியிலிருந்து எடுத்து செய்யும் அளவுக்கு பெரியது இல்லைங்க என்று முடித்த போது, நான் பெருசு பண்ணலாமே மாமா. ஒரு குடவுனை இப்போது வாடகைக்கு எடுங்கள். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் போதும். 4 ஆட்களுக்கு பதிலாக 10 பேர். வைசாலி படித்து முடிக்கப் போகிறாள். உங்களோட உதவிக்கு அவள் இருக்கட்டும். நல்லா செஞ்சால் 2 வருடம், அதிகபட்சம் 4-5 வருடங்களில் வாடகைக்கு எடுத்த குடவுனையும் ஷோரூமையும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். நம்மிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்லது செய்தால் போதும். கண்டிப்பாக இதெல்லாம் முடியும். படித்தவர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் மாமா. என்ன ஒரு விஷயம், நான் வாடகைக்கு பிடிக்க போகிற இடம் இப்போது இருக்கும் இடத்திற்கு அருகிலேயே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். வாடகை கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை.
வாடிக்கை நம்மளை விட்டு செல்லாமல் இருக்கும். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முடியவில்லை என்றால் என்னிடம் சொல்லுங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம். உங்கள் மகள் பெயரில் ஆரம்பித்திருப்பது கூட அவள் என் மனைவி என்ற காரணத்திற்காக மட்டுமல்ல. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஃபேஷன் டெக்னாலஜி முடித்திருக்கிறாள். கூட இருந்து கொஞ்சம் கற்றுக் கொடுத்தால் போதும், பழகிக்கொள்வாள். பிரச்சனை என்று வரும் சமயம் நமக்கு தெரிந்திருந்தால் அடுத்தவர்களை நம்பாமல் அவளே எடுத்து செய்யலாம் அல்லவா என்ற கேள்வியை முடித்தவன் வைசாலியிடம் கார் சாவியை கொடுத்து, டிக்கியில் சில பார்சல்கள் இருக்கிறது, அதை எடுத்து வரும்படி கூறி அனுப்பி வைத்தான். வைசாலி கொண்டு வந்த பார்சல்கள் பிரிக்கப்பட்ட போது விதவிதமான வண்ணங்களில் அழகான டிசைன்களில் புடவைகள், சுடிதார் மெட்டீரியல்ஸ், குறைந்த விலைகளில் இருந்து அதிக விலை வரை. இது எல்லாமே சாம்பிள்ஸ் மாமா. இதில் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. டிசைனிங், ப்ளீச்சிங் இருக்குது. சில்க்கு சாரிக்கு மட்டும் கைத்தறியே யூஸ் பண்ணுறோம். ஃபேக்ட்ரியிலிருந்து கடைக்கு போக குறைஞ்சது 2 மாதமாவது ஆகும். இந்த 2 மாதத்துக்கு முன்பே நீங்கள் எடுத்து செஞ்சால் வியாபாரமும் நிறைய நடக்கும், லாபமும் அதிகமாக கிடைக்கும். இது சின்ன யோசனை தான், நல்லா யோசனை பண்ணுங்கள். நாளைக்கு கிளம்புவதற்குள் ஒரு முடிவு சொல்லுங்கள் என்றான் தெளிவாய் தீர்மானமான குரலில். தேங்க்ஸ் என்றால் தனிமையில். எதற்காக என்றான் லேப்டாப்பை நோட்டமிட்டபடியே. அப்பாவிடம் பேசியதற்காக. அப்பா இதை எடுத்து செய்வாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர் மீது அக்கறையோடு அவருக்கு உதவியாக தைரியம் தரும் விதமாக மருமகனாய் இல்லாமல் மகனாய் இருந்து பேசியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்றால் உண்மையான குரலில். நன்றி சொல்லும் படலத்தை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாமே என்றான் சிரித்தபடியே. பதிலுக்கு சிரிக்காமல் பலத்த யோசனையோடு அவள். விவகாரத்திற்கு பிறகு தனியே தொழிலை எடுத்து செய்யும் அளவிற்கு எனக்கு சொல்லித்தரப் போகிறீர்களா என்ன என்று கேட்க சிறிது நேரம் மௌனமாயிருந்தவன், ஆனாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது தாயே என்று சிரிக்க, எதற்கு? இவ்வளவு பெரிய கம்பெனியை இல்லாமல் விரியாமல் உன்னிடம் தூக்கி கொடுப்பேன் என்று எப்படி நினைத்தாய்? அந்த அளவுக்கு நான் ஏமாந்தவன் இல்லை என்றபோது இருவருக்குமே சிரிப்பு வந்துவிட்டது. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் என்றால் சிரித்து முடித்துவிட்டு. நான் படித்தது எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதே, அதேபடி? உன்னை பற்றி கல்யாணத்திற்கு முன்பாக என் அப்பா 1ற்கு 100 முறை ஒப்பித்து எனக்கு அவையெல்லாம் மனப்பாடமே ஆகிவிட்டது. மறந்தால்தான் யோசிக்க வேண்டும் என்றான் பாவம் போல் முகத்தை வைத்துக்கொண்டு அப்பாவியாய். தாயின் வீட்டிலிருந்து வந்ததிலிருந்து நாட்கள் இறக்கை கட்டி கொண்டு பறந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளையும் அவர்கள் நகர்த்தி கொண்டு இருந்தது போய் நாட்கள் அவர்களை நகர்த்தி கொண்டு இருந்தன. இந்த 10 நாட்களாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளால் அவள் மனம் பொங்கி பரவசத்தால் மிதந்தது. தாட்சா தன் கனவுகளில் கூட நினைக்க பயந்த மறந்த விஷயங்கள் அவளுடைய வாழ்வில் நடந்தன. புதிதாக மனமுடித்த ஒரு பெண்ணின் வாழ்வில் எத்தகைய மாறுதல்கள் இருக்குமோ அத்தகைய மாறுதல்கள் அவளுடைய வாழ்விலும் நிகழ்ந்தன. சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்றாலும் அவளுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அதுவே போதும் என்றிருந்தது. காலையும் மாலையும் குறைந்தது 1 மணி நேரமாவது இப்பொழுது எல்லாம் அவன் அவளோடு காலார நடக்கிறான். ஏதேதோ பேசியபடியும் சிரித்தபடியும் அவளோடு நடக்கையில் எத்தனை சுகமாயிருக்கிறது. வாழ்வு முழுவதும் இந்த சுக அனுபவம் தொடருமா? அடிக்கடி மனதில் தோன்றும் எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு இந்த நிமிட சந்தோஷத்தை ஒரு நொடி கூட தவறவிடாமல் அனுபவித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நடக்கும்போது கைகோர்த்து கொள்ளும் அவனது அக்கறை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சமையல் செய்யும் நேரங்களில் அவன் வீட்டில் இருக்கும்படி நேர்ந்தால் இப்பொழுதெல்லாம் அவன் தவறாமல் அவர்களோடு அமர்ந்து கொண்டு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் ஏதாவது ஒன்றை செய்து வைக்கிறான். சாப்பிடும் தருணங்களில் அவளையும் கட்டாயப்படுத்தி அவனோடு சேர்ந்து உண்ண வைக்கிறான். அதைவிட முக்கியமான விஷயம், இரவு நேரங்களில் அவன் சீக்கிரமே வந்து விடுகிறான். அவள் தூங்கும் வரை கார்ட்ஸு, செஸ் என்று விளையாடுவது இல்லை. அவளோடு ஒன்றாக இணைந்து டிவி பார்ப்பது. அவள் கரத்தை மெல்ல வருடியபடியே அன்று கார்மெண்ட்ஸில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசுவது என்று நாட்கள் ரம்மியமாய் நகர்ந்த பொழுது ஒரு கஷ்டமான விஷயம் அவளை தொடர்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுது எல்லாம் அவளுடைய வயிற்று பகுதியில் அடிக்கடி ஒரு வலியை உணரத் தொடங்கியிருந்தாள். நரம்புகளை எல்லாம் சுண்டி இழுக்கும் விதமாய் அப்படி ஒரு வலி. சாதாரணமாக எல்லா நேரங்களிலும் அந்த வலி உண்டாவதில்லை. எப்போதாவது ஓரிரு முறை என்றாலும் அதன் வேதனையை அவளால் தாங்க முடியவில்லை. குழந்தையின் அசைவை உணரும் போது தான் அந்த வலி ஏற்படுகிறது. அதை விஸ்வா உணராத விதத்தில் சமாளிக்கும் போது தான் அதிகமாக சிரமப்பட்டு விடுவாள். அவனிடம் சொன்னாலோ அவனுக்கு தெரிந்தாலோ என்ன சொல்வானோ என்ற பயம் அவளுக்குள் இருக்கவே செய்தது. இப்பொழுதுதான் அவன் பழையவற்றை விட்டுவிட்டு மறந்து அவளோடு இணக்கமாய் நடக்கிறான். இத்தகைய சூழ்நிலையில் அவனிடம் ஏதாவது சொல்ல போய் என்னை அதிகமாய் இம்ப்ரெஸ் செய்ய முயல்கிறாயா என்று பழையபடி அவனது ஈகோ தலை தூக்க முயன்றால் என்ன செய்வது என்று அவனிடம் மறைக்கவே முயன்றாள். என்றாலும் நேற்றிரவு தூங்கும்போது வலி அதிகமாகி தலையணை என்று நினைத்து கொண்டு தூக்க கலக்கத்தில் அவனது கரத்தை அழுத்தமாய் பற்றி கொள்ள அவன் பதறி போய் எழுந்தான். என்னாச்சு தாட்சா என்றபடி லைட்டை போட அவள் அதை உணரக்கூட முடியாமல் வயிற்றை அழுத்த பற்றியபடி கீழ் உதட்டை கடித்து வலியை சமாளித்து கொண்டிருந்தாள். ஏசி குளிரிலும் அவளுக்கு நன்றாக வியர்த்து விட்டிருந்தது.
என்ன செய்கிறது தார்ச்சா என்று அவள் அருகில் அமர்ந்து விசாரித்தவனிடம் மறுப்பாய் தலையசைத்தாள். ஒன்றுமில்லாததற்கா உன் முகம் இப்படி வெளிரி போய் வியர்த்து கிடக்கிறது? கமான் தார்ச்சா, என்னதென்றாலும் என்னிடம் சொல். ஆண்டியிடம் சொல்லலாமா? இல்லை ஆண்டியை வரச் சொல்லவா என்று வினவியவன் அவள் மறுத்ததை பொருட்படுத்தாமல் டாக்டருக்கு போன் செய்தான். அவளை பரிசோதித்தவர், இவையெல்லாம் எதிர்பார்த்ததுதான் தார்ச்சா. வயிற்றில் குழந்தை அசைவது சாதாரண நிகழ்வுதான் என்றாலும் கருப்பையின் எதிர் திசையில் இருக்கும் உன் கருக்கள் அசையும் போது அது உன் நரம்புகளில் அதிர்வினை உண்டாக்குகிறது. அதனால் ஏற்படுகின்ற வலிதான். இதற்காக தான் சொன்னேன் தார்ச்சா, அபார்ட் பண்ணிவிடலாம் என்று. நீதான் மறுத்துவிட்டாய் என்பதை விட பிடிவாதமாக இருந்து விட்டாய். தென் ஓகே, இப்போதைக்கு பெயின் கில்லர்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன். அடிக்கடி இதை உபயோகப்படுத்த முடியாது. அதனால் குழந்தை பிறக்கும் வரை தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கோ. அதற்கு மேல் எல்லாம் கடவுள் பொறுப்பு. உடலை பத்திரமாக பார்த்துக்கொள் என்றவர் விஸ்வாவிடமும் அவளை கவனமாய் பார்த்து கொள்ளும்படி கூறினார். கண்டிப்பாக ஆண்டி என்று அவருக்கு ஒப்புதல் அளித்தவன் அவரை அனுப்பி வைத்துவிட்டு வந்தபோது தலையணையில் சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுக்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. விஸ்வாவிற்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்த விஷயம் தெரிந்துவிட்டது. இனி வரிசையாக கேள்விகளை ஆரம்பிப்பான். ஏன் குழந்தையை கலைக்க நீ சம்மதிக்கவில்லை? குழந்தையை வைத்து ஆரம்பத்திலேயே நீ திட்டம் போட்டு விட்டாயா? இப்பொழுது நடக்கும் நாடகம், இந்த நாடகம் கூட குழந்தையை காரணம் காட்டி ஆரம்பித்தது தானே என்று வரிசையாய் குற்றச்சாட்டுகள் அவள் மீது சுமத்தப்படும். போச்சு, எல்லாமே போச்சு. எதற்கு பயந்து மறைத்தாலோ இப்பொழுது அதைவிட பிரச்சனை பூதாகரமாய் அவள் முன்னே வந்து நிற்கிறது. இப்பொழுது என்ன செய்ய, என்ன சொல்ல? மூடிய கண்களுக்குள் அவளுடைய கருவிடிகள் நிலை கொள்ளாமல் உருண்டன. தார்ச்சாவின் அருகில் வந்தவன் மென்மையாய் அவளுடைய தலையை கோதினான். அவனின் இயல்பிற்கு நேர்மாறாய் இதென்ன உலக அதிசயமாய் என்றவள் அவனை பிரயாசமாய் நோக்கினாள். ஏதாவது வேண்டுமா தார்ச்சா? இப்பொழுது வலி எப்படி இருக்கிறது என்றான் கனிவாய். வலி நன்றாக இருக்கிறது. நான் நன்றாக இல்லை என்று மெல்ல சிரித்தபோது, அப்பாடா, எனக்கு இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு நான் மெய்யாகவே பதறி போய்விட்டேன். ரொம்பவும் சோர்ந்து தெரிகிறாய் தார்ச்சா. நீ சிரித்தாலும் உன் கண்கள் கொஞ்சமும் சிரிக்கவில்லை. ஏதாவது குடிக்கிறாயா தார்ச்சா? ஜூஸ், பால் என்று ஏதாவது கொண்டு வரவா என்று அவன் அக்கறையாய் விசாரித்த போது உருகித்தான் போனாள். பால் என்றால் மெல்லிய குரலில். ஒரு நிமிஷம் கொண்டு வருகிறேன் என்றவன் டிவியை ஆன் செய்துவிட்டு போனான். பால் என்று சொல்லிவிட்டோம். ரங்கையா இந்நேரம் வீட்டிற்கு சென்றிருப்பான். இவன் என்ன செய்வான் என்ற எண்ணத்தில் எழுந்து மெல்ல நடந்து அடுக்கலைக்கு வந்தாள். ஏய், நீ ஏன் வந்தாய் என்று கேள்வியோடு அவளுக்கு ஒரு நாற்காலியை எடுத்து போட்டான். ரங்கையா இல்லை, என்ன செய்வீர்கள் என்று வந்தேன். பால் காய்ச்சுவது என்ன அவ்வளவு பெரிய வித்தையா என்றபடி அவளிடம் பால் கிளாஸை தந்தான். உதடு பொறுக்கும் அளவிற்கு அளவான சூடு. அவள் குடிக்கும் வரை காத்திருந்தவன் டம்ளரை வாங்கி கழுவி வைத்தான். நீங்கள் என்னை ஒன்றும் சொல்லவில்லையே, கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? சரி சொல், நீ ஏன் உன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் இந்த கருவை கலைக்கவில்லை? நீங்கள் நினைப்பது போல் எதுவும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். இந்த குழந்தையை வைத்து காரியம் சாதித்து கொள்ள நினைத்ததாகத்தானே எண்ணுவீர்கள் என்றபோது, பைத்தியம், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். உயிருக்கே ஆபத்து என்ற நிலையில் இவையெல்லாம் சாத்தியமா? அதோடு இந்த குழந்தைக்கு நான் மயங்குவேன் என்று உனக்கு எப்படி நிச்சயமாய் தெரியும்? அப்படி இருக்கையில் தேவையில்லாமல் உன் மீது பழி சுமத்துவது தவறு. தேவையில்லாத விஷயங்களை எண்ணி மண்டையில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச மூளையையும் குழப்பி விடாதே. வசுமதி ஆண்டி எல்லாவற்றையும் சொன்னார்கள். என் அப்பாவிற்காக நான் ஒருவன் மட்டும் தியாகம் செய்கிறேன் என்று இருமாப்போடு இருந்தேன். என் தற்பெருமைக்கு ஓங்கி ஒரு குட்டு வைத்து விட்டாய். குடும்ப சந்தோஷத்திற்காக உயிரை துச்சமாய் மதிக்கும் அளவிற்கு நான் அவ்வளவு பெரிய தியாகி இல்லை என்று உணர வைத்து விட்டாய். நீ வலியால் துடித்ததை விட அதை என்னிடம் மறைக்கும்படி நேர்ந்ததை எண்ணி நான் மெய்யாகவே வருந்துகிறேன் தார்ச்சா என்றபோது, சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதை போய் உங்களிடம் எப்படி சொல்வது? பிரசவ காலங்களில் இதெல்லாம் இயல்பானவையே என்று சமாதானம் சொல்லி வைக்க அவன் அமைதியானான். மறுநாள் காலையில் கார்மெண்ட்ஸிற்கு சென்றவன் சிறிது நேரத்திலே திரும்பி வர, என்ன அதற்குள் திரும்பி விட்டீர்கள்? எதை மறந்து விட்டீர்களா என்ன என்று கேட்டவனிடம், இல்லை தார்ச்சா, இன்று நம் வீட்டிற்கு 2 விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றான் மிக மிக சந்தோஷமாய். விருந்தினர்களா? ஆம், விருந்தினர்கள்தான். யார் விஸ்வா என ஈஸ்வரும் தொடர்ந்து கேட்க, ரவியும் சுதாவும் தான் வருகிறார்கள் அப்பா என்று விளக்க, ரவியா வந்துவிட்டானா? ஆமப்பா, போன் செய்தான். இன்று காலை தான் வந்தானாம். உடனடியாக இங்கே வருவதாக கூறினான். இங்கே பார்த்தாச்சா, வருபவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. கப்பலில் வேலை, 6 மாதம் கடலில் 6 மாதம் கரையில் என்று உலகம் சுற்றுபவன். நம் கல்யாணத்தின் போது இங்கு இல்லாததால் நம்மை இல்லை உன்னை காணவென்று வருகிறான். அவன் முன் நான் அவனை பற்றி ஒன்றுமே கூறியதில்லை என்று சொல்லி என் மானத்தை வாங்கிவிடாதே என்று கைகூப்ப, உண்மையை தானே சொல்ல முடியும். இப்படி ஏதாவது உளறுவாய் என்றுதான் அவனுக்கு முன்பே நான் வந்தேன். எப்படி என்றாலும் உளரத்தான் போகிறாய். ஏனெனில் சுதா மிகவும் கெட்டிக்காரி. உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடித்து விடுவாள். சுதா அவருடைய மனைவியா? ஆம், 2 பேரும் லவ் மேரேஜ்.
நான் தான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததே என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் அமைதியானான். அது எதனால் என்று மாமனாரும் மருமகளும் புரிந்து கொண்டவர்களாய் மௌனமாய் அவனை தனித்து விட்டார்கள். ரங்கையாவிடம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தவளை தேடி வந்தான் விஸ்வா. அவன் வந்ததை அறிந்தவள், உங்கள் நண்பருக்கு என்ன பிடிக்கும், சைவமா அசைவமா? சொன்னால் அவருக்கு பிடித்தது போல் ஏற்பாடு செய்யலாம் என்று வினவ, சிஸ்டர் கேட்கிறார்கள் அல்லவா, சொல்லேண்டா. மிதப்பதில் கப்பலையும் பறப்பதில் பிளேனையும் தவிர எல்லாவற்றையும் சாப்பிடுவேன் என்று சொன்ன புதியவனை கண்டதும் அறிந்து கொண்டாள். அச்சு அசல் விஸ்வாவை போன்ற நிறம், உயரம், முகவெட்டில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். என்ன இப்படி நிற்கிறீர்கள், அவ்வளவு விகாரமாகவா இருக்கிறேன் என்று சிரிக்க, ஐயோ எத்தனை அழகு என்று ஆச்சரியப்பட்டால் அந்த சுடிதார் பறவை. உங்களை விடவா என்றால் தாட்சா அந்த புதியவளிடம். நிச்சயமாய், இதென்ன கண்ணா கத்தியா என்றபோது, போதும் சுதா, ஏற்கனவே அவளுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகம், இதில் நீ வேறு தீ கொளுத்தி போடாதே, சுடர் விட்டு எரிய ஆரம்பித்து விடும் என்று விஸ்வா இடையில் புக, அவ்விடத்தை விட இங்கொன்றும் அதிகமில்லை என்று தாட்சா மறுப்பாய் கூற, ரவியும் சுதாவும் பலமாய் கைதட்டி ஆர்ப்பரித்தார்கள். பேஸ், உங்கள் செலக்ஷன் வெகு பிரமாதம்தான் அப்பா, உங்களை மெய்யாகவே பாராட்ட வேண்டும், சரியான ஜோடிதான், பார்த்தனுக்கு சாரதியை போல. ஓ, நான் இவளிடம் மாட்டிக்கொண்டிருப்பதில் என்னை தவிர எல்லோருக்கும் பேரானந்தம் போல என்று விஸ்வா கூற எல்லோரும் மீண்டும் சிரித்தார்கள். 6 மாதத்திற்கு முன்பு பார்த்தபோது தனி ஆளாயிருந்தாய், இப்பொழுது 2.5 ஆளாய் ஆகிவிட்டாய் என்றான் தாட்ஸ் விளையாடியபடியே. அதென்ன 2.5 ஆள் என்றான் விஸ்வா புரியாதவனாய். வயிற்றில் உள்ள உன் ஜூனியரையும் சேர்த்துதான் அண்ணா, இன்னும் 4-5 மாதங்கள் கழித்து வந்திருந்தால் 1-3 ஆகியிருக்கும் என்றால் சுதா சிரித்தபடியே. சாப்பிட வரலாம் என்றபடி தாட்சா வந்தாள். என்ன ஸ்பெஷல் என்றான் ரவி ஆர்வமாய். எனக்கு தெரிந்த அளவு சமைத்திருக்கிறேன், எப்படி ஸ்பெஷலா இல்லையா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றபடியே பரிமாறினாள். சாப்பாடு நேரம் மிக மிக சந்தோஷமாய் முடிந்தது. இறுதியில் கிளம்பும்போது ரவியும் சுதாவும் அவர்களுக்கென்று கொண்டு வந்த பரிசுகளை கொடுத்துவிட்டு கண்டிப்பாக ஒருமுறை வீட்டிற்கு வரும்படி வருந்தி அழைத்துவிட்டு கிளம்பினார்கள். அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு வரும்போது தாட்சா, அவர்கள் இருவரும் இருந்தபோது எத்தனை கலகலப்பாக இருந்தது, கலகலப்பான தம்பதி என்றாள். அவர்கள் இருவரும் கலகலப்பான தம்பதி என்றால் நாம் இருவரும் என்றான் விஸ்வா. நாம் இருவரும் கைகலப்பு தம்பதி என்றாள். கைகலப்பு தம்பதி என்றால் நாம் இருவரும் சண்டை போடாமல் இருந்தால் உலகமே நின்றுவிடுமே, அதனால் நாம் கைகலப்பு தம்பதி என்றபோது இருவரும் தங்களை மறந்து சிரித்தார்கள். சுதா சொன்னது வெகு உண்மைதான் தாட்சா என்றான் விஸ்வா. என்ன உண்மை? நீ சிரிக்கும்போது நிரம்ப அழகா இருக்கிறது என்றாள். அது உண்மை என்பது பார்த்தால்தான் தெரிகிறது என்றான் யோசனையோடு. என் பிறந்த நாளுக்காக அப்பாவில் தொடங்கி ஆபீஸ் ஸ்டாப் மாமா வைசாலி வரை வாழ்த்து சொல்லி ஆயிற்று. ஆனால் என் மனைவியிடமிருந்து ஒரு மூச்சு பேச்சில்லை என்று கூறியவனை குறுக்காட்டும் விதமாய், இந்த வாட்சி அழகா இருக்குது தானே தங்கம்மா, இது என்ன விலை என கவனியாமல் பேசியவளிடம் எரிச்சலோடு, விலை அதிகம்தான், ஆனால் கடிகாரம் மெதுவாக இருந்தால் காட்டும் நேரம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அத்துடன் வாட்சோடு நிறுத்திவிட்டாயே, உன் அப்பா அதாவது என் மாமனார் எடுத்து கொடுத்த ட்ரெஸ், வைசாலி வாங்கி தந்த கிஃப்டை பற்றியெல்லாம் எதுவுமே கேட்கவில்லையே, அதையும் கேட்டுவிடு, பதில் சொல்கிறேன். ஆனால் நான் கேட்பதற்கு மட்டும் நீ ஒரு நாளும் பதில் சொல்லிவிடாதே என்றவனிடம் எதையோ கைகளிலிருந்து வைத்து அழுத்தினாள். இது என்ன என்று கையில் திணிக்கப்பட்ட கவரை ஆராய்ந்தபடியே வினவ, பிரித்து பார்த்தால் தெரிந்துவிடப் போகிறது என்றபடி எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து நன்றாக சாய்ந்து கொண்டவள் வயிறு நன்கு மேடிட்டிருக்கிறது. கண்களில் ஆராய்ச்சி தெரிந்தபோதும் அது எதையும் எப்பொழுதும் முகத்தில் காட்ட மாட்டாள். வயிற்றின் சுமை, வலி என்று அவளின் வேகம் தளர்ந்து இருந்தபோதும் சோம்பி கிடந்து ஒரு நாளும் பார்த்ததில்லை. சில்வண்டை போல வட்டமிட்டபடியே இருப்பாள். தாட்சாவை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனதில் தோன்றும் முதல் கேள்வி, இவளுக்கு மட்டும் வாழ்வில் எந்த ஒரு இடத்திலும் சலிப்போ வெறுப்போ தோன்றாதா என்பதுதான். என்னையே ஆராய்ந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? கவரை பிரித்து பாருங்கள் என்றாள் அதிகாரம் செய்யும் தோரணையில். கவரை பிரித்ததும் 2 ஃப்ளைட் டிக்கெட்டுகள் அவன் கரத்தில் விழுந்தன. அதை பார்த்ததும் என்ன தாட்சா இது என்றான் புரியாதவனாய். சென்னைக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டு. நாம் 2 பேரும் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு சென்னையில் இருப்போம். உங்கள் பிறந்த நாளை அங்குதான் கொண்டாடப் போகிறீர்கள். அதற்கென்ன அவசியம்? வயிற்றை பிடித்து கொண்டு வழிதாளாமல் முழிக்கும் இந்த நேரத்தில் இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம் என்றான் கோபமாய். என்னை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஆண்டியிடம் இதை பற்றி பேசிவிட்டு தான் இந்த ஏற்பாடை செய்தேன். உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் போன் செய்து அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, ஓகே. அப்படி என்ன விசேஷம் சென்னையில்? விசேஷம் என்ன என்று தெரிய நீங்கள் நாளை வரை காத்திருக்க வேண்டும். பிறந்த நாள் பையா என்றால் கேலியாய். என் பிறந்த நாளுக்கும் நாளை சென்னை பயணத்திற்கும் என்ன சம்பந்தம்?
அதற்குத்தான் நாளை வரை காத்திருக்க சொன்னேன் என்றவள் எழுந்து படுக்கையில் சாய்ந்தாள். நாம் 3 மணிக்கே எழுந்து கிளம்பினால் தான் சரியாக இருக்கும். மணி 10 விட்டது. கொஞ்ச நேரமாவது தூங்குங்கள் என்றபடியே தூங்க ஆரம்பித்தாள். ஆர்பனேஜின் தலைமை நிர்வாகிக்காக இருவரும் காத்திருந்தார்கள். விஸ்வா பொறுமை இழந்தவனா? என்ன தாட்சா இது என்று முணுமுணுத்தவனிடம், கொஞ்சம் பொறுங்கள் விஸ்வா என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு வயோதிகர் உள்ளே நுழைந்தார். மரியாதை நிமித்தமாக எழப்போனவர்களை கையமர்த்தினார். தாட்சாயினி விஸ்வநாதன் என்றால் அவருடைய மூக்கு கண்ணாடியை ஆராய்ந்தபடியே. ஆமாம் சார் என்றால் அவசரமாக. மிஸ்டர் ஈஸ்வர் வரவில்லையா என்றவரின் கண்கள் அறையை நோட்டமிட்டன. இல்லை சார், மாமா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவரிடம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதுவும் சொல்லி விட முடியாது. கொஞ்சம் நிதானமாகத்தான் செய்ய வேண்டும். நாம் நிதானமாக செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அம்மா. எதுவாக இருந்தாலும் வேகமாக உடனடியாக செய்ய வேண்டும். இருவரும் எதை பற்றி பேசுகிறீர்கள்? அவர்களின் பூடாகமான பேச்சின் தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் விஸ்வநாதன் பொறுமையின் உச்சத்தில் கேட்டான். ஸோ இவரிடம் நீங்கள் சொல்லவில்லையா என்று கேள்வியாய் முடிக்க அவள் ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டி வைத்தாள். சில நிமிடங்கள் கழித்து, நாங்கள் முதலில் அவர்களை பார்க்க வேண்டும் என்றதும் அவர்களோடு அவர் ஒரு செவிலியர் சீருடையில் இருந்த பெண்ணையும் அனுப்பி வைத்தார். இங்கு என்னதான் நடக்கிறது என்றால் நடந்தபடியே உடன் வந்த பெண்மணி 2-3 அறைகளை தாண்டி அத்தளத்தின் கடைசியில் இருந்த அறையினுள் நுழைந்தாள். அறை மிகுந்த நிசப்தத்தோடு இருந்தது. அறையின் நடுவில் கிடந்த கட்டிலில் ஒரு வயதான பெண்மணி படுத்திருந்தாள். கைகளில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. கண்கள் திறந்திருந்த போதும் கருவிழிகள் ஏதோ ஒரு திசையில் நிலைக்குத்தி நின்றன. தலை முழுவதுமாய் நரையோடி கண்ணை சுற்றி கருவளையம் அப்பி கிடந்தது. கன்னங்கள் ஒடுங்கி கழுத்தெலும்புகள் வெளியில் தெரிந்தன. கைகளில் ட்ரிப்ஸ் ஏற்றுவதற்கு நரம்புகளை தேடி யாரும் கஷ்டப்படாத விதமாய் அந்த கரங்களில் நரம்புகளையும் எலும்புகளையும் தவிர வேறெதும் அந்த தோல் உடம்பில் இல்லை. அறைக்குள் நுழையும் வரை நச்சரித்து கொண்டிருந்தவனின் கண்கள் கட்டிலில் படுத்திருந்த பெண்ணின் முகத்திலே நிலைகுத்தி நின்றன. அந்த முகமாயது கழுத்து நிறைய நகையோடும் தலை நிறைய பூவோடும் கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் திருமணத்திற்கு முன் சிரித்த முகத்தோடு இருந்த முகமா? இல்லை, திருமணத்திற்கு பின் தன்னை தூக்கி வைத்தபடி முகம் கொள்ளாத பூரிப்போடு எலுமிச்சை நிற முகத்தில் பளிச்சென்று தெரியும் பொட்டும் விபூதி கீற்றோடும் இருந்த முகமாயது. உடல் முகம் எல்லாம் கருத்து. அவனையும் அறியாமல் கண்கள் கலங்கி வாய் அம்மா என்று முணுமுணுத்தது. அதை தாட்சா தெரிந்து கொண்டாள். 20 வருடங்கள் கழித்து தாயும் மகனும் ஒன்றாக சந்திக்கும் தருணம். உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா? குரல் கம்மா விசாரித்தாள். என்று தலையசைத்தவன் அவள் கைகளை பற்றியபடி, எப்படி தாட்சா, எவ்வளவு நாட்களாக இப்படி? நீ எப்படி கண்டுபிடித்தாய்? குழப்பமும் வியப்புமாக கேள்வி எழுப்பினான். சொல்லுங்கள் சார், ஏதோ முக்கியமான விஷயம் என்று போனில் தகவல் சொல்லி இருந்தீர்களே என்றாள் தாட்சா அந்த டிடெக்டிவிடம். உட்காருங்கள் மிஸ்ஸஸ் விஸ்வநாதன், பொறுமையாக பேசலாம் என்றவர் அவளை அமரச் சொன்னார். என்ன விஷயம் சார் என்று இருக்கை இந்நுனியில் வந்து விசாரித்தவளை பார்த்து சிரித்தவர், நீங்கள் சொன்ன தகவல்களை வைத்து விசாரித்தோம். நீங்கள் கொடுத்த புகைப்படத்தில் இருந்த உங்கள் அத்தை இதுவரை இறந்துவிட்டதாக எந்த தகவலும் பதிவாகவில்லை. போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆபரேஷன்கள் என விசாரித்தோம். அதோடு கோயில்கள், ஆசிரமங்கள் என்றும் விசாரித்ததில் எந்தவிதமான சரியான தகவலும் இல்லாமல் இருக்கும் பெண்கள் மொத்தம் 632 பேர். அதில் உங்கள் அத்தையின் வயதில் இருப்பவர்கள் 116 பேர். அதிலும் கிட்டத்தட்ட 100 பேர்களை பற்றி ஓரளவு விசாரித்து விட்டோம். மீதி இருக்கும் 16 பெண்களை பற்றிய தகவலும் அவர்களின் இப்போதைய புகைப்படங்களும் இந்த ஃபைலில் இருக்கிறது. அதில் 3ஆவதாக இருக்கும் புகைப்படத்தையும் நீங்கள் தந்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்த்ததில் நிறைய ஒற்றுமை இருந்தது. எதற்கும் உங்களிடம் ஒரு முறை காண்பித்து ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளலாம் என்று உங்களை வரச் சொன்னேன். அப்படி எங்கள் ஊகம் சரியில்லை எனில் தமிழ்நாட்டை தாண்டி நாம் விசாரணை தொடர வேண்டும். அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். நீங்கள் முதலில் ஃபைலை பாருங்கள் என்று முடித்தபோது மூச்சை பிடித்து கொண்டு, மெய்யாகவே அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சில ஒற்றுமைகள் இருந்தன. வீட்டை விட்டு வெளியேறிய தேதிக்கும் அவர்கள் அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தேதிக்கும் ஒரு சில நாட்களே வித்தியாசம் இருந்தது. இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களையும் புகைப்படத்தையும் பார்த்து ஆராய்ந்ததில் 90% உறுதி செய்தாலும் மற்ற புகைப்பட தகவல்களை பார்க்கும்போது அவை அனைத்தும் முற்றிலும் வித்தியாசமாக தெரிந்தன. சார், மற்றவை எதுவும் இல்லை. ஆனால் இந்த புகைப்படத்தில் உள்ளவர்களும் அத்தையின் சாயலோடு ஒத்திருந்தாலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது என்றால் தீர்மானமாக. என்னது? அத்தையோட வலது காலில் கட்டை விரலின் மேல்புறத்தில் ஒரு மச்சமும், படிக்கின்ற காலத்தில் அத்தையின் வலது கரத்தில் சயின்ஸ் டேபிள் ஆசிட் பட்டு ஏற்பட்ட வடுவும் உள்ளது என்று மாமா சொல்லி இருக்கிறார். அதை பேசி உறுதி செய்ய முடியுமா என்றபோது, ஓ நிச்சயமாய், இப்போதே செய்யலாம் என்றவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவள் கொடுத்த தகவலை உறுதி செய்த போது அவளுக்கு உண்டான சந்தோஷத்தை அளக்க கருவியே இல்லை.
நீங்கள் சொன்னது போலவே அவர்களின் உடலில் மார்க்குகள் உள்ளது, உண்மையாகிவிட்டது என்றபோது, எப்படி சார், வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் அங்கு எப்படி போனார்கள்? உயிரோடு இருந்தும் அவர்கள் ஏன் மாமாவை தொடர்பு கொள்ளவில்லை என்றால் சந்தேகமாய். இதற்கான விடை அவர்களுக்கும் தெரியவில்லை. தற்கொலைக்கு முயன்ற உங்கள் அத்தையை சில பேர் காப்பாற்றி மருத்துவமனை சேர்த்திருக்கிறார்கள். பல வருடங்கள் நினைவில்லாமல் இருந்தவர் சுய நினைவு திரும்பிய பிறகும் அவர் தன்னை பற்றி எதுவும் சொல்லாத நிலையில் அவர் இந்த ஆர்பனேஜிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இத்துடன் வா எந்தன் மனநிலைவே இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதனோட தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் நான் அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த பகுதியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.